உடம்புக்கு ரொம்பவே ஹெல்தியான நார்ச்சத்து அதிகமாக இருக்கிற பீர்க்கங்காய் வச்சு இப்படி ஒரு ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும். பீர்க்கங்காய் பார்த்தா செய்யலாமா? ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி குட்டி குட்டியாக கட் பண்ண பீர்க்கங்காய் சேர்த்து எண்ணெயிலேயே அந்த பீர்க்கங்காய் நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். அதே எண்ணெயிலேயே 4 காஞ்ச மிளகாய் 2 காஷ்மீரி சில்லி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்து வச்சுட்டு, ஒரு வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்து வச்சுட்டு, ஒரு தக்காளியை 4ஆக கட் பண்ணி அதையும் இந்த எண்ணெயிலேயே சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து தக்காளி கொஞ்சம் வெந்ததும் அதை தோல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா கொலைய வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். ஒரு பவுலில் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்ச வரமிளகா, வதக்கி வச்ச பீர்க்கங்காய், வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து அது கூட அதுக்கு தேவையான உப்பும் சேர்த்து நல்லா கையாலேயே க்ரஷ் பண்ணி கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவுனா ஒரு அட்டகாசமான பீர்க்கங்காய் பார்த்தா ரெடி. பீர்க்கங்காயே பிடிக்காது, சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.